பார்த்தீங்கன்னா சூப்பரான பருப்பு கூட்டு, சுரைக்காய் பருப்பு கூட்டு. இது எப்படி செஞ்சேன்னு பார்க்கணும்ல, ரொம்ப சிம்பிள் அண்ட் எம்மி. ஸோ நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணணும். இது எப்படி செஞ்சுன்னு பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க, மோர் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், நமஸ்தே. நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. இன்னைக்கு என்னடா எடுத்து வச்சுக்கன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு பருப்பு கூட்டுக்கு நான் வந்து சுரைக்காய் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட சுரைக்காய் எடுத்துக்கலாம், பீக்கிங் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் என்ன ஃப்ளேவர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை எடுத்துக்கலாம். ஆனால் பெரும்பாலும் இந்த மாதிரி கூட்டுலாம் பண்ணும்போது தண்ணி காய் வச்சு தான் பண்ணுறது. தடியங்காய் இந்த மாதிரி, ஸோ வெண்பூசணி, அப்புறம் இந்த சிவப்பு பூசணி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். பட் வெள்ளை பூசணி ஓகே, சுரைக்காய் பீக்கங்காய் ஓகே. இதுக்கு மேலே எந்த ஆப்ஷனும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை பருப்பு கூட்டுக்கு. ஸோ இருந்தால் கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ சுரைக்காய் வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. ஓகேவா? ஸோ சைடில் இருக்கட்டும். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தக்காளி, நான் 4 மிளகாவை நல்லா கீறி வச்சிருக்கேன். இதில் ஸ்பைசிக்கு இந்த மிளகா மட்டும் தான் நம்ம சேர்க்க போகிறோம், வேறு எதுவுமே கிடையாது. ஒரு வெங்காயம், ஒரு நல்லா சொல்லப்போனால் ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டி காயம், கடுகு, சீரகம், உப்பு, தண்ணி எடுத்திருக்கேங்க. அப்புறம் இதோட மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்னது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தோரம்பருப்பு, சிறுபருப்பு சேர்ப்போம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 சாப்பிட்ற ஸ்பூன் இருக்கும்ல, அதில் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து என்ன சேர்த்துருக்கேன்னா சிறுபருப்பு சேர்த்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு, அதே 1.5 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து தோரம்பருப்பு. இந்த 3 பருப்பு தான் எடுத்துருக்கேங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த 3 தான் இதோட டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அதனால் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வேக வைக்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வேக வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுருக்கோங்க. இது கூட நான் என்னென்ன போட போகிறேன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். காலையில் உங்களுக்கு வேலைகளுக்கு பேச்சுலராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் டக்குன்னு செய்யக்கூடியது. கொஞ்சோண்டி காயம் சேர்த்துருக்கேன். இது கூட வந்து கொஞ்சோண்டி பூண்டு சேர்த்துக்குவோம். அப்புறம் இதில் வந்து லைட்டாக மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். நான் வந்து ஒரு ஆப்ஷனலாக ஒரு விஷயம் பண்ணுவேன். என்னன்னு சொன்னால் லைட்டாக கொஞ்சோண்டு இதில் வந்து ஆயில் சேர்த்துப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் பருப்பு வந்து நல்லா வேகவும் செய்யும். அதனால் நான் ஒரு 2 ஸ்பூன், நம்ம சாப்பிட்ற ஸ்பூன் இருக்கலாம் அந்த ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பருப்பு நல்லாவும் வேகவும் செய்யும், டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் ஸோ இப்போ இது வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பருப்பு வந்து ரெடிங்க, நல்லா வெந்துருச்சு. ஸோ நான் வந்து இப்போ அந்த சுரைக்காய் தூக்கி இதுக்குள்ளே போட்டுருந்தேன். சுரைக்காயும் சீக்கிரத்தில் டக்குன்னு வெந்துடும் காலையில். அதுவும் ரொம்ப ஈஸியான ஒரு இது. ஸோ காலையிலங்கும் போது நமக்கு சமையல் வந்து குயிக்காக முடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். உண்மையிலேயே சீரியஸாக தான். ஏன்னா காலையில் நம்ம இருக்க பரபரப்பு வந்து 10 கை இருந்தாலும் 10 அடுப்பு இருந்தாலும் 10ஆதுங்க மாதிரி தான் இருக்கும். அதனால் இது கூடயே நான் வந்து தக்காளியை சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம வேகத்துக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் மட்டும் கொஞ்சம் தண்ணி மட்டும் பார்க்கணுங்க. பாருங்கள், ஆனால் வேகத்துக்கு இந்த தண்ணி பத்தாது இல்லையா? ஸோ அதனால் நான் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். சுரைக்காய் வேகத்துக்காக தண்ணி விட்டாச்சு. இதில் கூடயே நம்ம என்ன செஞ்சுருக்க போகிறோம்னா உப்பு போட்டுற போகிறோம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டிருக்கேன். தேவைப்பட நம்ம போட்டுக்கலாம். அதனால் ஸோ இப்போ நான் அடுப்பை நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு இது மட்டும் தான் வேகணும். இதை வெந்துடுச்சுன்னா நம்ம தாளிச்சு விட்டுட்டோம்னா சாரிங்க, இதை வெந்துட்டு அப்படின்னா நம்ம தாளிச்சு விட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சது. ஸோ இது வேகட்டும், வெந்ததுக்கு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பக்கத்துலேயே வந்து தாளித்து வச்சுட்டேங்க. ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகுது இல்லையா? அதனால் ஏன்னா தாளித்து வச்சுருந்தேன். வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் இதுக்குள்ளே நான் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி வச்சுருந்தேன். ஸோ அதையும் அதுக்குள்ளே சேர்த்துட்டேன்னா இதோட ஸ்பைசினஸ் வந்து இதில் நல்லா இறங்கிடும். ஸோ நம்ம கிளறும் போது நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள். ஸோ இதோட சேர்த்து நம்ம கொஞ்சம் வேக வைக்கணுங்கும் போது இதுவும் சேர்த்து வெந்துடும். இதில் உப்பு உரப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குங்க. உரப்பு ஓகே. இப்போ இந்த கொதிக்கு இல்லையா? ஸோ இந்த ஸ்பைசினஸ் வந்து இதோட சேர்த்து சூப்பராக இதாகிடுங்க, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை நீங்கள் தோசை சப்பாத்திஸ் கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அதனால் ஸோ இது வேகட்டு வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பருப்பு கூட்டு ரெடிங்க. இது ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். பட் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இது கட்டியாயிடும். ஏன்னா பருப்பு பார்த்தீங்க இல்லையா? அதனால் ஸோ இப்போ வாங்க சோப்பன் ஆரம்பிச்சு. பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்மளோட சுரைக்காய் பருப்பு கூட்டு ரெடிங்க. ஸோ சூப்பராக இருக்கும், எம்மியாக இருக்கும். புளிக்குழம்போட காம்பினேஷன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட டேஸ்ட்டு, உப்பு, உரப்பு எல்லாமே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ செம்ம எம்மியாக இருந்தது. நீங்கள் தோசை சப்பாத்திஸ் கூட இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா கூட ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும். இந்த பருப்பு கூட்டு இருந்தால் அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஆல்ரெடி இது சுரைக்காய் போட்டு வச்சுக்கனால ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு ஆட்டம் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரச சாதத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். புளி சாதம் மட்டும் இல்லை, ரச சாதத்துக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆட்டம் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.